2005 அமெரிக்காவில் உள்ள ஜியோன்ற இடத்துல லாரா கிறிஸ்டல் இந்த 2 பொண்ணுங்களும் பார்க் போகிறதா சொல்லிட்டு வெளியே போனவங்க வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. மறுநாள் லாராவோட ஃபாதர் ஜெரி பார்க்கில் அந்த 2 பொண்ணுங்களோட பாடியை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கப்பட்ட பாடி எக்ஸாமின் பண்ணப்பட்டு ஜெரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் ஜெரி தான் அந்த கொலையை பண்ணதாக ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போகிறாரு. சம்பவம் நடந்து சுமார் 5 வருடம் கழித்து இந்த கேஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. ஏன்னா க்ரைம் சீனில் கிடைச்ச டிஎன்ஏ ஜியோன்லேருந்து பல மைல் தொலைவில், அதாவது வெர்ஜீனியாவில் உள்ள ஒரு நபரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. யார் அந்த நபர்? இந்த கொலைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி அந்த நபர் தான் கொலையாளினா ஜெரி ஏன் கொலை பண்ணதாக ஒத்துக்கிட்டாரு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாரா ஹாப்ஸ் செப்டம்பர் 25, 1996 அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் பிறக்கிறாங்க. லாராக்கு அப்புறம் 3 பிரதர்ஸும் பிறந்திருக்காங்க. அப்போ தான் லாராவோட அம்மாவும் அப்பாவும் சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வருது. அதனால் அவங்க அம்மா தன்னோட குழந்தைகளோட ஜியானுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே தான் லாராவோட தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க. லாராவுக்கு ஜியான் ரொம்பவே பிடிச்ச இடம். அங்கே போன கொஞ்ச நாள்லேயே லாராவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. ஜியானில் இருக்க பீச்சுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட போகிறது லாராவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் 2005 லாராவுக்கு 8 வயசு இருக்கும்போது லாராவோட அப்பாவும் அம்மாவும் சமரசமாகி சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு மே 8 சண்டே, லாரா ஃபேமிலியோட பக்கத்தில் இருக்க லேக்கில் போய் தன்னோட பிரதர்ஸோட பட்டம் விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லாரா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான 9 வயது கிறிஸ்டல் கூட கொஞ்ச தூரம் நடந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. லாரா அண்ட் கிறிஸ்டல் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருப்பாங்க. சில நேரம் லாராவை அவங்க அம்மா வெளியே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் கிறிஸ்டல் லாரா கிட்ட ஜன்னல் பக்கமாக வந்து பேசிட்டும் இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் இந்த 2 பேரும் தங்களோட சைக்கிளை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள பார்க்கில் விளையாட முடிவு பண்ணுறாங்க. அந்த பார்க் ரொம்பவே பக்கமாக இருந்ததாலையும் அங்கே சைக்கிள் ஓட்ட தனி ட்ராக் இருக்கிறதாலையும் இவங்க 2 பேரும் அடிக்கடி அங்கே போகிறது வழக்கம். அங்கே அலோவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு எந்த பயமும் இருந்ததில்லை. ஏன்னா இந்த 2 பேருக்கும் அந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். அப்போ தான் மதியம் 3 மணி போல் 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி வெளியே போன அவங்க நைட்டு 7 மணி ஆகியும் திரும்ப வீட்டுக்கு வரல. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் அங்கே இல்லை. பார்க் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியும் அவங்க கிடைக்கல. பல மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் இரவு 9 மணி போல் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு உடனே வந்த போலீஸ் வாலண்டியர்ஸ் பல பேர் உதவியோடையும் மோப்ப நாய் உதவியோடையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சதும் லோக்கல் ஏரியா மக்களும் அந்த சர்ச்சில் ஜாயின் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி காணாமல் போன பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கவும் செய்கிறாங்க. டவுன் ஃபுல்லாக பல இடங்களில் தேடியும் அவங்கள பற்றி எந்த தடயமும் கிடைக்கல. அப்போ தான் நைட்டு 4 மணி அளவில் போலீஸ் ஒரு பிரேக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி தேடுதலை தற்காலிகமாக நிறுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் லாராவோட அப்பாவும் தாத்தாவும் நிறுத்தாமல் கண்டினியூஸாக தேடிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் அந்த பார்க்கில் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சுமார் 6 மணி அளவில் விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாராவோட தாத்தாவுக்கு ஒரு அழுக்குரல் கேட்குது.
உடனே அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஜெரி அதிர்ச்சியில் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கதை பார்க்குறாரு. அங்கே கீழே லாரா அண்ட் கிறிஸ்டல் 2 பேரோட பாடி புதருக்கு நடுவில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறதையும் பார்க்குறாரு. அந்த 2 பாடியும் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் கத்தியால் பலமுறை குத்தப்பட்டு 2 பேரும் இறந்திருக்கதா ரிப்போர்ட் சொல்லுது. லாராவோட உடம்புல 20 இன்ஜுரிஸும் கிறிஸ்டலோட உடம்புல 11 இன்ஜுரிஸும் இருந்திருக்கு. இந்த செய்தி அந்த சின்ன டவுனோட எல்லா இடத்துக்கும் காட்டுத்தீ போல பரவவும் செய்யுது. தங்களோட வீட்டு பக்கத்திலேயே நடந்த இந்த கொடூர சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. இதனால போலீஸ் முழு வீச்சில் அந்த கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட முதல் சந்தேகமே லாராவோட அப்பாவான ஜெரி மேலே விழுகுது. ஏன்னா அந்த பார்க்கோட எல்லா மூலைகள்லையும் பல பேர் சேர்ந்து தேடியும் கிடைக்காத பாடியை ஜெரி தனியாளாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ரோட்டில் சண்டை போடுறதுன்னு சில கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் ஜெரி மேலே இருந்திருக்கு. அப்போதான் 2001 ஜெரிக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இடையில ஸ்டார்ட் ஆன ஒரு சின்ன ஆர்குமெண்ட் பெரிய சண்டையாக மாறுது. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இது நடந்ததால் அந்த வழியாக போன 3 பேர் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு உள்ள தலையிடவும் செய்கிறாங்க. இதை பார்த்து கடுப்பான ஜெரி தன்னோட செயின்சாவை எடுத்து அந்த 3 பேரை துரத்தவும் செஞ்சுருக்காரு. ஆனால் எப்படியோ எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெரி தடுத்து நிறுத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போலீஸில் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு ஃபைனும் போடப்படுது. மேலும் அவருக்கு 10 வருடம் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கணும்னு தண்டனையும் வழங்கப்படுது. ப்ரொபேஷன் பீரியட் ஒரு நபர் நன்னடத்தையை கடைபிடிக்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஆஃபீஸர் ஒருவரோட கண்காணிப்பிலே தான் இருந்தாகணும். அப்படி 10 வருஷமும் டெய்லி அந்த ஆஃபீஸரை பார்க்கணும்னு சொல்லி தண்டனையும் கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஜெரி அந்த ஆஃபீஸரை பார்க்க மிஸ் பண்ணிடுறாரு. உடனே அவரோட அந்த தண்டனை திரும்ப பெறப்பட்டு 18 மாதங்களுக்கு சிறையிலும் அடைக்கப்படுறாரு. அப்படி உள்ள போன ஜெரி லாரா காணாமல் போன சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸும் ஆகியிருக்காரு. ஜெரி ஆரம்பத்திலிருந்தே ஒரு அக்ரெசிவான ஆளாக தான் இருந்திருக்காரு. இதனாலேயே ஜெரிக்கு எதிராக எந்த எவிடன்ஸ் இல்லைனாலும் அவரை விசாரிக்க முடிவு பண்றாங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில ஜெரி தான் எந்த குற்றமும் பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட பொண்ணு வீட்டில இருந்து போய் ரொம்ப நேரம் ஆனதுனால நேரா தேடி போனதாகவும் எங்க தேடியும் கிடைக்காதனால கிடைக்கிற வரைக்கும் தேடலான்னு முடிவு பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெரி தன்னோட கதையை மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் டிடெக்டிவோட கண்டினியூஸ் ப்ரெஷர்னால குற்றத்தை ஒத்துக்கவும் செய்கிறாரு. அதன்படி அன்னைக்கு ஈவினிங் போல லாராவை கூப்பிட ஜெரி பார்க்குக்கு போயிருக்காரு. வீட்டில் சொல்லாமல் ஏன் போனேன்னு லாராவை திட்டிட்டு வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடவும் செஞ்சுருக்காரு. ஆனால் லாரா அங்கேருந்து வர மறுத்திருக்காங்க. அதனால் லாராவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காரு ஜெரி. அதை பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டல் லாராவை விட சொல்லி தன்னோட பாக்கெட்ல இருந்த சின்ன கத்தியை எடுத்து ஜெரியை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. கடுப்பான ஜெரி அந்த கத்தியை பிடுங்கி அதாலேயே 2 பேரையும் குத்தி கொன்னுட்டு பாடியை அங்கேயே போட்டதாகவும் சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் தன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே பாடியை கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸை நம்ப வச்சதாகவும் சொல்லியிருக்காரு. ran into Laura and her friends Crystal on the trail. I told Laura that she had to come home and she argued with me and I grabbed her by the arm. She tried pulling away and was telling me to let her go. Crystal also telling me to let Laura go. Crystal pulled out a small knife from her pocket and again told me to let Laura go. Laura was biting me and I punched her in the face and she dropped to the ground. லாராவோட சொந்த அப்பாவே இந்த காரியத்தை பண்ணதை யாராலையும் நம்ப முடியல. உடனே ஜெரி சிறையிலும் அடைக்கப்படுறாரு. மேலும் அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது அந்த கொலையை தான் பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் ஜெரியை தூங்க விடாம தொடர்ந்து 20 மணி நேரம் இன்ட்ராகேட் பண்ணியிருக்காங்க. அவரை குற்றத்தை ஒத்துக்க சொல்லி மிரட்டவும் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அந்த சமயம் ஜெரி 2 நாளாக தூங்கலை. குற்றத்தை ஒத்துக்கிட்டா உன்னை ரிலீஸ் பண்ணுறோம், நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வேறு வழியே இல்லாமல் குற்றத்தை ஒத்துக்கவும் செஞ்சுருக்காரு. தான் கொலை பண்ணதா சொல்லி ஜெரி சொன்ன கதை எல்லாமே போலீஸால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை தான். அப்படி ஜெரி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் படி இந்த கேஸ் மறு விசாரணை பண்ணப்படுது. இருந்தாலும் விசாரணை முடிகிற வரைக்கும் ஜெரி சில வருடங்களுக்கு ஜெயிலில் இருக்க சிச்சுவேஷன் வருது. அப்போ தான் ஜெரியோட லாயர் அந்த பாடியை மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் ஒழுங்காக எக்ஸாமின் பண்ணலைன்னு கண்டுபிடிக்கிறாரு. எல்லா ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிடைச்ச எவிடன்ஸை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபர்தராக எந்த அனலைஸும் பண்ணப்படலை. அதனால் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் அவரே பர்சனலாக லேபில் கொடுத்து ஃபர்தர் அனலைஸும் பண்ணுறாரு. அப்படி பண்ணப்பட்ட சோதனையோட ரிப்போர்ட் 2008 வெளியே வருது. அதில் லாராவோட பாடியில் பல பேரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. மேலும் லாராவோட விரல் நகங்களில் ஒரு நபரோட ஸ்கின் டிஷ்யூவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாராவோட துணியில் ஒரு ஆணோட சீமன் இருந்திருக்கு. அது போக இன்னும் 3 இடங்களையும் அதே மாதிரியான சீமன் கண்டுபிடிக்கப்படுது. இதிலிருந்து லாரா செக்ஷுவலாகவும் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எதுலேயும் ஜெரியோட டிஎன்ஏ இல்லை. மேலும் லாராவோட பாடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி எந்த டிஎன்ஏவும் கிறிஸ்டலோட பாடியில் கண்டுபிடிக்கப்படலை. உடனே ஜெரியோட லாயர் கிடைச்ச எவிடன்ஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெரியை விடுவிக்கவும் சொல்கிறாரு. அப்போ தான் ஜெரியோட லாயருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த லாயர் கொடுத்த எவிடன்ஸ் எதையும் ப்ராசிக்யூட்டர் அக்செப்ட் பண்ண மறுத்துடுறாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் அது பப்ளிக் நிறைய யூஸ் பண்ணுற இடம். இந்த இடம் மறைவாக இருக்கதால அதில் கண்டுபிடிக்கப்பட்ட சீமன் ஏற்கனவே அங்கிருந்த இலைகள் புதர்கள் மேலே இருந்திருக்கலாம். அதனால் அது ஆக்சிடெண்டலாக கூட லாரா பாடியில் பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஜெரியை விடுவிக்க மறுக்கவும் செய்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிடைச்ச டிஎன்ஏவை FBI டேட்டாபேஸில் தேடவும் செய்கிறாரு. ஆனால் அங்கேயும் அவருக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் ஜெரிக்கும் அவரோட லாயருக்கும் வேறு ஏதாவது தடயம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இப்போ இங்கிருந்து இந்த கேஸில் 4 வருஷத்தை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஜியான்லேருந்து பல மைல் தாண்டி இன்னொரு சம்பவம் நடக்குது. 20 வயதான அமாண்டா அப்போ தான் புதுசாக மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி வெர்ஜீனியாவில் ஆர்லிங்டனில் இருக்க மிலிட்ரி பேஸில் தங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் மிலிட்ரியில் இருந்தனால
அவங்களும் ஆசைப்பட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தன்னோட டியூட்டி டைம் போக மிச்ச நேரங்களில் அந்த மிலிட்ரி பேஸில் உள்ள சர்ச்சில் போய் ஹெல்ப் பண்ணுறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க அமாண்டா. அப்போ தான் ஜூலை 13, 2009 அன்னைக்கு அமாண்டா டியூட்டிக்கு போகலை. உடனே அவங்க கூட வேலை பார்க்குற மற்ற மெம்பர்ஸ்லாம் அமாண்டா வீட்டுக்கு போய் பார்க்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி போன அவங்க அமாண்டா வீட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ தான் கதவு பூட்டாமல் இருக்கிறத பார்த்து உள்ளே போய் பார்க்குறாங்க. ரூம் நீட்டாக ரொம்பவே சுத்தமாக இருந்திருக்கு. ஆனால் அமாண்டா அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ தான் அங்கே இருந்த கிளாசட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் பயத்தில் உறைஞ்சு போகிறாங்க. உள்ள அமாண்டாவோட உயிரற்ற உடல் அன்நேச்சுரல் பொசிஷனில் பில்லோ கவரை வச்சு முகத்தை மூடின நிலையில் இருந்திருக்கு. உடனே போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. மேலும் பாடியை எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் அமாண்டா மூச்சு திணறி இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமாண்டா இறந்து மறுநாள் தான் அவங்களோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அமாண்டா அதிர்ச்சி அடைஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. செக்ஸுவலாகவும் அபியூஸ் பண்ணப்படலை. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அமாண்டாவோட ரூமில் லேப்டாப்பும் டேப்லெட்டும் மிஸ் ஆகியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அமாண்டாவோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் அமாண்டாவுக்கு சிவியர் தலைவலி அடிக்கடி வந்திருக்கு. அப்படி வரும்போதெல்லாம் டார்க் ரூம்குள்ளே போய் பில்லோ கவரால் தன்னோட ஃபேஸை கவர் பண்ணி படுத்துக்கிறது வழக்கமாகவும் வச்சுருந்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அமாண்டாவோட பாடி கிளாசட்டுக்குள்ளே பில்லோ கவர் மூஞ்சில் இருந்த நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம்னு நினச்சாங்க. என்ன இருந்தாலும் வெறும் இந்த தியரியை மட்டும் வச்சு அவங்களால கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமாண்டா பாடி கூடவே அவங்க வீட்டில் ஒரு ஆணோட ஷூ தடமும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு அந்த நபரை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. 2010 பிப்ரவரி 26 வயதான ஒரு பெண் ஆர்லிங்டன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்த ஒரு நபர் தன்னோட கன்னை காட்டி மிரட்டி காரில் ஏறவும் சொல்லியிருக்கான். உடனே அவங்களோட பர்ஸை தூக்கி போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தப்பிச்சும் போயிடுறாங்க. அங்கே போய் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்து அந்த தெருவில் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லை. உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. அதன்படி அந்த நபரோட அடையாளங்களை டீட்டெயிலாக அந்த போலீஸ்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரோட காரையும் தெளிவாக அடையாளம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பேஜ் கலர் டாட்ஜ் டுராங்கோ கார். அவங்க கொடுத்த டீட்டெயிலை வச்சு அந்த நபரோட முகம் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டு அவரை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்து 2 வாரம் கழிச்சு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு 2 பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வாசலை நெருங்கும்போது திடீர்னு அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவங்க முன்னாடி வந்து கன்னை காட்டி மிரட்டி அவங்களோட பர்ஸை கேட்கவும் செய்கிறான். அவங்க கிட்ட பணம் ஏதும் இல்லைன்னு சொன்னதும் அவங்கள வீட்டுக்குள்ளே இழுத்து கதவை பூட்டிட்டு அவங்க கை கால்களை கட்டி போடவும் செஞ்சுருக்கான். அப்போ அந்த நபர் ரூமில் இருந்து வெளியே போன சமயம் அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு எப்படியோ கயிறை அவுத்துட்டு தன்னோட ஃபோனை எடுத்து 911க்கு காலும் பண்ணியிருக்காங்க. திரும்பி வந்து இதை பார்த்த அந்த நபர் ஃபோனை பிடுங்கி அந்த பொண்ணை தாக்கவும் செஞ்சுருக்கான். அதே நேரம் அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணை அங்கேருந்து கடத்திட்டும் போயிருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட தலையில் டேப்பை சுற்றி கான்சியஸ் போகிற வரைக்கும் முகத்தில் ஸ்கார்ஃபை வச்சு அழுத்தவும் செஞ்சுருக்கான். அந்த பொண்ணோட கான்சியஸ் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் ரோட் சைடில் வந்த அவங்க அந்த வழியாக போன நபர்களால் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணப்படுறாங்க.
மேலும் அந்த பெண் போலீஸ்கிட்ட அந்த நபரோட அடையாளத்தையும் அந்த காரோட அடையாளத்தையும் சொல்கிறாங்க. அந்த கார் வேறு எதுவும் இல்லை, அதே பேஜ் கலர் டோஜ் டொராங்கோ கார் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே காரில் இதே மாதிரி அடையாளத்தோட ஒரு நபர் தன்னை கடத்த முயன்றதாகவும் தாங்கிட்ட இருந்த ஸ்டன் கன்னை வச்சு அங்கேருந்து தப்பிச்சதாகவும் இன்னொரு பெண் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் சாதாரண நபர் இல்லை, ரொம்ப மோசமான சீரியல் கில்லர்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு புரிய வருது. அதனால் அவனை கண்டுபிடிக்க முதல்ல அவனோட காரை ட்ரேஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அந்த மாதிரி கார் வச்சுருக்க எல்லா நபரையும் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் கடத்தப்பட்டு ரோட்டில் வீசப்பட்ட அந்த பெண்ணோட ஐடியும் இயர்ரிங்கும் ஒரு கார்லேருந்து கிடைக்கிது. அதோட கூட அந்த பொண்ணோட தலையில் இருந்த அதே மாதிரி டேப்பும் ஒரு ஸ்டன் கன்னும் கண்டுபிடிக்கப்படுது. அந்த காருக்கு சொந்தமான நபர் 21 வயதான ஹார்க் டாரஸ். அமாண்டா ஒர்க் பண்ண அதே மிலிட்ரி பேஸில் தான் இவனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அமாண்டா இருந்த ஃப்ளோருக்கு கீழே சில ஃப்ளோர்ஸ் தள்ளி தான் டாரஸும் இருந்திருக்கான். அவனோட ரூமில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி வாங்கின கன்னை புல்லட்டோட கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட கம்ப்யூட்டரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமான வயலன்ஸான வீடியோஸை பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்துருக்கான் டாரஸ். மேலும் போலீஸ் டாரஸுக்கு அமாண்டா கேஸ்லேயும் சம்மந்தம் இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் டாரஸ்க்கு எதிராக அமாண்டா கேஸில் எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிளான் ஒன்று பண்ணுறாங்க. அதன்படி டாரஸ் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண டிவைஸ் எல்லாம் பொருத்தப்பட்ட ஒரு நபரை சிறை கைதி மாதிரி செல்லுக்குள்ளே அனுப்பவும் செய்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அவங்களோட அந்த பிளான் ஒர்க் அவுட்டும் ஆகுது. ஒரு வாரத்திலேயே அமாண்டாவை தான் கொலை பண்ணதா அந்த நபர்கிட்ட உளரவும் செஞ்சுருக்கான் டாரஸ். அதை எப்படி பண்ணேன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சுருக்கான். அமாண்டாவை கொலை பண்ணதுக்கப்புறம் தடயம் ஏதும் கிடைக்காத அளவுக்கு ரூமையே க்ளீன் பண்ணியிருக்கான். எப்படியோ அவனுக்கே தெரியாமல் அவனோட ஷூ மார்க்ஸை மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். மேலும் அமாண்டாவை அவங்க பெட்லேயே வச்சு காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸுவலாக அசால்ட் பண்ணவும் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் அமாண்டாவோட பாடியை கிளாசட்டுக்குள்ளே வச்சுட்டு பெட்டில் இருந்த பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான். உடனே போலீஸ் அந்த பெட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சின்ன சீமன் சாம்பிள் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிது. கிடைச்ச சாம்பிளோட டிஎன்ஏ டாரஸோட டிஎன்ஏவோட பக்காவாக மேட்சும் ஆகுது. மேலும் டாரஸ் தன்னோட காரில் ஷூ ஒன்று இருப்பதாகவும் சொல்லியிருக்கான். அந்த ஷூவை செக் பண்ணி பார்க்கும்போது அது அமாண்டா வீட்டில் கிடைச்ச ஷூ பிரிண்ட்டோட பக்காவாக மேட்சும் ஆகுது. உடனே டாரஸ் மேலே கொலை வழக்கும் பதியப்படுது. மேலும் டாரஸோட டிஎன்ஏ FBI டேட்டாபேஸ்லேயும் அப்லோட் பண்ணப்படுது. இப்போ நாம் திரும்ப ஜியோனுக்கே போகலாம். FBI டேட்டாபேஸில் டாரஸோட டிஎன்ஏ ஆட் பண்ணப்பட்டு சில வாரங்களுக்கு அப்புறம் லாரா கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த லோக்கல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு பர்ஃபெக்டான டிஎன்ஏ மேட்ச் டாரஸோட டிஎன்ஏலேருந்து கிடைக்கிது. இப்போ தான் இன்னும் சில அதிர்ச்சியான தகவல்களும் வெளியே வருது. ஏன்னா டாரஸோட நேட்டிவ் ஜியோன். அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட மற்றொரு பெண்ணான கிறிஸ்டலோட பிரதரோட ஃப்ரெண்டு தான் இந்த டாரஸ். லாராக்கும் கிறிஸ்டலுக்கும் டாரஸை நல்லாவே தெரியும். அந்த 2 பெண்களும் கொலை செய்யப்பட்டப்ப டாரஸ்க்கு வெறும் 16 வயசு தான். அதனால் போலீஸோட சந்தேகம் டாரஸ் பக்கம் வரவே இல்லை. அவங்களோட முழு கவனமும் லாராவோட ஃபாதரான ஜெரி மேலே தான் இருந்துச்சு. டிஎன்ஏ மேட்ச் கிடைச்சதால 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஜெரி ரிலீஸ் பண்ணப்படுறாரு. வெளியே வந்த ஜெரி எந்த தப்பும் செய்யாத தன்னை குற்றத்தை ஒத்துக்க சொல்லி 5 வருஷம் ஜெயிலில் அடைச்சதுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லார் மேலேயும் கேஸும் ஃபைல் பண்ணுறாரு. ஜெரியை சமரசம் செய்ய
அந்த அதிகாரிகள் $8 மில்லியன் தரதா ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆஃபரை ஜெரி அக்செப்ட் பண்ணவும் செய்கிறாரு. டாரஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாரு. அப்போ அவர் தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கவும் மறுக்கிறாரு. ஆனால் சாட்சிகளும் ஆதாரங்களும் டாரஸுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருந்தனால அவருக்கு தண்டனையும் வழங்கப்படுது. அதன்படி அமாண்டாவை கொலை பண்ணதுக்காக மரண தண்டனையும், 2 பெண்களை கடத்த முயற்சி பண்ணி ஒரு பொண்ணை கடத்தினதுக்கும் 5 ஆயுள் தண்டனையும், 168 வருஷ சிறை தண்டனையும் வழங்கப்படுது. பிறகு லாரா அண்ட் கிறிஸ்டல் கேஸுக்காக மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாரு. ஆரம்பத்தில் தான் அந்த குற்றத்தை பண்ணலைன்னு மறுத்திருக்கான் டாரஸ். ஆல்ரெடி டாரஸுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதனால் குற்றத்தை ஒத்துக்கிட்டா மரண தண்டனைக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 100 வருஷ சிறை தண்டனை மாற்றி வழங்கப்படும்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி அந்த குற்றத்தை ஒத்துக்கவும் செய்கிறான் டாரஸ். ஆரம்பத்தில் இந்த கேஸை விசாரித்த ஆஃபீஸர்ஸ் ஜெரி மேலே பொய் குற்றச்சாட்டு பண்ணி சிறையில் அடைக்காமல் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்தா 2005 இந்த கேஸ் சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். மற்ற பெண்களும் இதில் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்க. ஜெரியும் தன்னோட நார்மல் லைஃப்பை வாழ்ந்திருப்பார். அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர முடியாத ஜெரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலிருந்து எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணதால் மேலும் 2 வருட சிறை தண்டனையும் வழங்கப்படுது. அவரோட ஃபேமிலியோட திரும்ப சேர முடியாமல் டெக்சாஸ்லேயே தங்கவும் செய்கிறாரு. இதனால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருமே நேஷ்னல் மீடியாவால் கடுமையாக விமர்சிக்கவும் பட்டாங்க. என்ன இருந்தாலும் இதில் முழுசாக பாதிக்கப்பட்டது அந்த பெண்களும் ஜெரியும் மட்டும்தான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.